பால் பாயாசம். பால் அவல் பாயாசம். அதாவது பால் பாயாசம் தனியாக பண்ணிக்கலாம். இல்லை பாலோடு சேர்த்து அவளும் ஊற வச்சு பால் அவல் பாயாசமாக நீங்கள் பண்ணி கருப்பசாமிக்கு நெய்வேத்தியமாக படையல் பண்ணினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும் அப்படின்னா, முதல் இடத்துலையுமே இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழில் ஒரு போராட்டமாக இருக்கும். அந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் அமையும். வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நல்லபடியாக அமையுமா? நிச்சயம் வேலை வாய்ப்புக்கு நல்லபடியாக அமையும். பெரும்பாலும் பார்த்தா இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போது இப்போ இந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த இருப்பையடி கருப்பர் ஒரு தீர்வு கொடுப்பாரானா நிச்சயம் கொடுப்பார். ஆச்சுங்களா? அப்போது சின்ன சின்ன பிரச்சனை இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. வெறும் சிம்பிளான பரிகாரம் தான். பூ, அர்ச்சனை பூ, நெய்வேத்தியம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலை நேரத்தையும் எடுத்துக்கலாம், மாலை நேரத்தையும் எடுத்துக்கலாம். இந்த 2 நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தை நீங்கள் எடுத்து இந்த இழுப்பையடி கருப்பதற்கு நான் சொல்கிற மாரி செஞ்சீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் போனால் அங்கலை பங்காளி பிரச்சனைகள், இவங்க எல்லாமே உங்கள்கிட்ட வசியமாகுவாங்கன்னா நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. செய்து பாருங்களே, முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணணும், கருப்பசாமி எப்படி பிடிக்கணும், எந்த விதமாக பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,